வணக்கம். இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீடு காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக வருது. அப்போ சிரராசி. அப்போ சிரராசின்னு சொல்லும்போது உங்களுக்கு லாபம் வரக்கூடிய சமயத்தில் அது சிரமம் வந்துக்கிட்டே இருக்கும், லாபகரம் அமைஞ்சிட்டே இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, லக்னாதிபதி சிம்மத்தோட லக்னாதிபதி சூரியன் அந்த வீட்டிலே இருக்கிறார். சிம்மத்திலே சிம்மத்தோட நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, உத்திர நட்சத்திரம். அது இந்த லக்னத்துக்கு மட்டும்தான் அது விசேஷம். இப்போ மீனத்தில் புரட்டாதி 4ஆம் பாதம் ஒரு பாதம் இருக்குது, மற்ற எதுக்குமே கிடையாது. அதனால் இதுவே பாருங்கள், 2ஆம் இடம் சொன்னால் காலபுருஷனுக்கு 6ஆவது வீடாக வருது. அதுலேயும் சூரியனோட நட்சத்திரம் இருக்கா, 10ஆம் வீட்லேயும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, 6ஆம் வீட்லேயும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. இந்த மூணுமே என்ன பூமிக்காரகன் இல்லையா, நிலராசி. அப்போ நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2ஆம் வீடுங்கிறது என்னென்ன, காலபுருஷனுக்கு 2, உங்களுக்கு 10ஆவது வீடு. இது நிலராசின்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அதில் சூரியன் இருக்கனால நீங்கள் மருந்து பொருள் டாக்டர் படிக்கலாங்க, டாக்டர் படிக்கலாம், அரசியலில் இருக்கலாம், இல்லைன்னு மருந்து வியாபாரம் பண்ணலாம். பிஃபார்ம் படித்து மருந்து இது கடை வைக்க, மெடிக்கல் ஸ்டோர் வைக்கலாம். அது பேர் சூரியனோட காரங்கான இந்த காப்பி, ஏலக்காய், சுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியாபாரம் பண்ணலாம். சந்திரன் அதில் உச்சம் பெற்றிருக்கனால நீங்கள் சமையலுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கக்கூடிய இது இருக்குது. உங்களுக்கு கேட்ரிங் வச்சாலும் கூட நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இதே செவ்வாய் அதில் இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும், விவசாய பூமி வாங்கி அது மூலமாகவும் நீங்கள் பணம் ஈட்டலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் ஒரு பூமியை வாங்கி இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப அமைப்பு. நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் பெரிய அமோகமாக வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இதே 2ஆம் இடத்துல அது பார்த்தீங்கன்னா அது வாக்குஸ்தானம். இப்போ நீங்கள் லாயர் ஆகலாம், ஜோதிடர் ஆகலாம், டீச்சராக இருக்கலாம், பேச்சு வாங்கலாம், கொடுக்கல் வாங்கல் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினா கூட உங்களால் டேலண்ட் உண்டு, அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமாயிட்டார். அப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், நீசமானலாம் சுக்கிரனுக்கு தேவையான அந்த உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி இது கூட உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஒரு கடை வச்சுக்கலாம், அந்த செடிகளுக்கு தேவையானது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வாங்கி உங்களுக்கு விற்பனை பண்ணதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நம்ம எப்போவுமே 10ஆம் இடத்துல மட்டும்தான் நம்ம தொழில் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அதோட திரிகோணமான 2, 6, 10லேயும் நமக்கு தொழில் இருக்குது, நிறைய தொழில் இருக்குது. நம்ம வெளியில் போயும் தொழில் செய்யலாம். இதே பாருங்கள், நம்மளோட லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமடைறனால உங்களுக்கு உயர்கல்வியை கொடுத்து அதுக்கேற்ற தகுதிக்குள்ள வேலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் தொழில் மேன்மை அடையணும்னா நீங்கள் அன்னதானம் செய்ய 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 உங்களுக்கு தொழில் மேன்மை அடைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.